அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய 100 days 100 GKல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நடுவில் ஒரு சின்ன சின்ன எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஸோ அதனால அது நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் திருப்பி நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ யாராவது 51வது கிளாஸ் பார்க்கலனாலும் 52வது கிளாஸ் பார்க்கலனாலும் போய் பாருங்க. ஸோ நம்மளுடைய கற்பதை சேனல்லையே பார்த்தீங்கன்னா இருக்கும். 51 and 52 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 51 நம்ம மார்ச் 30ஆம் தேதி கொடுத்தோம். அதுக்கடுத்து 52 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நேற்று கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 53க்கான வகுப்பு. ஓகே, ஸோ மொத்தம் 93 கேள்விகள் இருக்கு. 93 கொஸ்டின்ஸ் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 3 இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமியில யூனிட் 3 இருக்கும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற தலைப்பின் கீழே ஒரு 93 கேள்வி எடுத்திருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட், which is the which definition best preparation represents food security according to the FAO? நம்ம பார்க்கும்போது VAOன்னு தான் எனக்கு தோணுது. அது FAO அப்படிங்கிறது பன்னாட்டளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஐநா சபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம் யூஎன்ல. ஓகேங்களா? ஆனா எனக்கு பார்க்கும்போது VAOன்னு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு VAO அப்படிங்கிறது தான் கண்ணுல பட்டுச்சு? ஏன்னா FAO அப்படிங்கிறது ரைட், இட்ஸ் யூஎனுடைய விங். பட் நம்ம அஸ்பைரிங்ல இருக்கிறதுனால VAO தோணுது. உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு அதான தோணுச்சு? அப்ப எனக்கு தோணுது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லைன்னா ஒரு லைக் கொடுங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பி. ஆல் பீப்புள் ஹேவிங் பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் அக்சஸ் டு சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன் ஃபுட். அனைத்து மக்களுக்கும் எப்போதும் போதுமான சுத்தமான உணவை உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அணுக வேண்டும் என்பதுதான் இந்த FAOடைய முக்கியமான நோக்கம், குறிக்கோளாக இருக்கு. ரைட்? ஸோ அப்ப அதுதான் வரும். ஆன்சர் பி. சரி, இப்ப அடுத்த இது பாருங்க, 2வது கொஸ்டின். ஸோ இப்ப நம்ம 93 கேள்விகள் கொஞ்சம் வேகமாவே பார்க்கலாம். ரைட்? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் டாக்டர் MS சுவாமிநாதன் கான்செப்ட் ஆஃப் நியூட்ரிஷியஸ் செக்யூரிட்டி இன்க்ளூட்? அதாவது டாக்டர் MS சுவாமிநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவின் பசுமை தந்தை. ஓகேங்களா? கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டா MS சுவாமிநாதன். அவர் இந்த உணவு பாதுகாப்பு பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ்டு டயட், நான் TNPSC படிக்கிற எல்லாருக்குமே சொல்லுவேன். சமச்சீரான உணவு, பாதுகாப்பான நீர், சுகாதாரம், அதுவும் பாத்தீங்கன்னா ஹைஜீன், சுத்தம் சுகாதாரம்னு மாத்திக்கோங்க. சுத்தம், சுகாதாரம் மற்றும் கல்வி, இது எல்லாம் இருக்கணும். சுத்தமாவும் இருக்கணும், சுகாதாரத்தோடயும் இருக்கணும், ஹைஜீனா இருக்கணும், ஹெல்த் கேரோட இருக்கணும், அண்ட் எஜுகேஷன், இது எல்லாம் தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு. இது அவருடைய பார்வையில். அடுத்தது இங்க பாருங்க, பிரைமரி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி. இந்த உணவு பாதுகாப்புடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய இது பாத்தீங்கன்னா, மக்கள் உயிரியல் ரீதியாக நுகரப்படும் உணவை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்தல். ஓகேங்களா? ஸோ அதாவது பயாலஜிக்கலி யூட்டிலைஸ்டு கன்சியூம்டு ஃபுட், இதுதான் வரும். ரைட்? அடுத்தது 4வது கொஸ்டின். உணவு பாதுகாப்பில் எந்த கூற்று வாங்கும் சக்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கும் சக்தியுடன்னா அதை போய் பார்க்கறது. ஒரு 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 கடை இருக்கு. அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆர் சம்திங், இல்லைன்னா ஒரு கடை, காய்கறி கடைன்னு வச்சுக்கோங்க. தக்காளி 60 ரூபா அப்படின்னு சொல்லும் போது வேணாம் 1/4 கிலோ போடுங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதை நம்மளால அணுக முடியல. ஓகேங்களா? அணுக முடியல. ஸோ அப்ப அது என்னது? அக்சஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஆனா 60 ரூபா கிலோ தக்காளி போனாலும் சரி, 100 ரூபா கிலோ தக்காளி போனாலும் சரி, நம்ம வாங்கும் முடியும்னா அதுதான் அங்க பர்ச்சேசிங் பவர்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் என்ன? 1/4 கிலோ, நான் 2 கொடுங்க போதும்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ 1/4 கிலோ தான் பாத்தீங்கன்னா வாங்குவோம். 100 ரூபா இருக்கும் போது 1/4 கிலோ 25 ரூபா. நல்ல வேலை, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2 இந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவே 30 ரூபா தான் விற்குது. நம்ம 1 கிலோ வாங்கிடுறோம்.
ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவே 10 ரூபா தான் இருந்துச்சு. அப்ப தாராளமா 1 கிலோ 2 கிலோ வாங்கி வைப்போம். ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறது, அந்த பர்ச்சேசிங் பவருங்கிறது அக்சசபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வாங்கும் நிலையில் இருத்தல் வேண்டும். பிரைஸ் டேக பார்த்துட்டு நீங்க வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ வேணாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் கம்மின்னு அர்த்தம். சரி, 5th கொஸ்டின், வாட் டிஸ்டிங்யூஸ் நியூட்ரிஷியஸ் செக்யூரிட்டி ஃப்ரம் பேசிக் ஃபுட் செக்யூரிட்டி? நல்லா கவனிங்க. அடிப்படை உணவு பாதுகாப்புல இருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ன? இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். காமராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு கொண்டு வரல. காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொண்டு வந்தாரு. மதிய உணவுங்கிறது வேற, சத்துணவுங்கிறது வேற. அதாவது காமராஜர் கொண்டு வந்த திட்டத்துடைய அப்கிரேடட் தான் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு. ஓகேங்களா. இப்ப அடிப்படை உணவுங்கிறது அந்த உணவுல வந்து பசி போக்கிறோம், ஆனா சத்து கிடைக்கும். ஆனா டவுட், சத்து கிடைக்கும் ஆனா அந்த அந்த போஷாக்கானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வருமானா இல்ல. சோ அப்ப இங்க ஊட்டச்சத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அடுத்த லெவல் வருது. ஓகேங்களா. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது உணவு தரத்தின் நீண்டகால சுகாதார தாக்கங்களில் கவனம் செலுத்துகிறது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். காமராஜர் அந்த டயத்துல கொண்டு வந்தது ரைட், இப்பயும் அது வந்து கரெக்டா இருக்குமானா இல்ல. சரி, இப்ப வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்காருல சத்துணவு, அதுவே தான் இப்ப கண்டினியூ ஆகுதானா? கிடையாது. எம்ஜிஆர் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு கலைஞர் ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா மாத்தினாரு. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும், ஓபிஎஸ் பெருசா பண்ணல, இபிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாமே அடுத்தடுத்து மாத்திருக்காங்க. இப்ப எம்கே ஸ்டாலின் சார் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதுல சிம் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப அந்த ஒரு கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அப்கிரேடேஷன் இருக்கிறதுனால தான் அந்த அந்த திட்டம் இன்று வரைக்கும் வந்து கரெக்டா இருக்கு. இப்ப சில மாநிலங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், மதிய உணவே கொண்டு வர முடியல. மிட் டே மீல் ஸ்கீமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. உதாரணம் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலத்துல அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. காசு இல்லப்பா அப்படின்ட்டு அந்த அந்த திட்டத்தையே நிப்பாட்டிடுறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல காமராஜர் கொண்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூவா இருக்கு. அது நமக்கு பெருமை, நம் மாநிலத்துக்கு பெருமை, நம் மாநிலத்தை ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும் பெருமை. சரி, பின்வருவனற்றில் எது உணவு பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னப்பா 3 அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி, சாரி 3 அடிப்படை கூறுகள்ல ஒன்று அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று அல்லன்னு கேட்கிறாங்க. பாத்தீங்களா, நான் மிஸ்டேக் பண்ண பார்த்தேன். ஓகே. ஸோ அப்போ ஏன்னா இங்க நான் வந்து இங்கிலீஷ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னடா நாட்னு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நான் இங்க வந்து சுதாரிச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3ன்ட்டு என்னடா 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன 3ன்னு பார்த்துருவோம். வந்து அப்சார்ப்ஷன், ஓகேங்களா, அன்அக்சசிபிலிட்டி, வந்து அவைலபிலிட்டி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அவைலபிலிட்டி இருக்கா? அவைலபிள் இருந்தாதான் உங்களால அக்சஸ் பண்ண முடியும், அணுக முடியும். கிடைத்தால்தான் அணுக முடியும். அணுகினால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இது உறிஞ்சுதல்னு சொல்றதை விட ஏற்றுக்கொள்ளுதல், அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கணும். ஒரு கடையில இருக்குன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, ஓகே, ஸோ முட்டைக்கோஸ் இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து அங்க அவைலபிள் இருக்கணும். சப்போஸ் அந்த கடையிலேயே இல்லைன்னா நம்மளால அணுகவும் முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. சாரி, அணுகவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இல்லைன்னா நம்மளால நம்மளுடைய சக்திக்கு வரவும் செய்யாது. ஓகேங்களா. ஸோ அப்ப அங்க இருக்கணும், கிடைக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் எல்லாம் பார்க்க கூடாது. ஓகேங்களா. பர்ச்சேசிங் பவரோட அணுக வேண்டும், அணுக முடியணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அணுகி கைக்கு வந்தது வாய்க்கு வரலன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதுல மலிவு விலை, அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா. பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டியில அஃபோர்டபிலிட்டி வராது. ஆக்சுவலா அஃபோர்டபுள் நீங்க வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஈவன் நம்ம ரேஷன் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரையில இருந்து எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டா ஃபுட் செக்யூரிட்டிக்காக. ஆனா ஃபர்ஸ்ட் 3 பில்லர்ல வராது. ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்க. வாட் டஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் பிரைமரிலி டிபெண்ட்ஸ் ஆன்?
ஓகேங்களா. கிடைக்கும் தன்மை வந்து முதன்மையாக எதை சார்ந்துள்ளது அப்படின்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? அந்த கடைக்கு வந்து எப்படி வரும்? இவ்வளவு தூரம் கதை சொன்னோமா, அந்த கடைக்கு எப்படி வரும்? ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துல பயிரிடணும். ஓகேங்களா. அந்த பயிரிட்டு அது வந்து சந்தைப்படுத்துதல் வேணும். அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு அந்த சந்தைக்கு வந்து ரீட்டைல், அதாவது ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைலுக்கு இப்படி கடைக்கு வரும். ஓகேங்களா. சோ அப்படிதானே வருது. சோ அதைத்தான் இங்க கேக்குறாங்க. கிடைக்கும் தன்மை என்ன? உற்பத்தி. ஓகேங்களா. சப்போஸ் உற்பத்தி செஞ்சு வரலனா என்ன பண்ண, ஒரு ஒரு இது பார்த்தேன்ப்பா அன்னைக்கு, ப்ரொக்கோலி. நான் நாட்டுக்கோழி கேள்விப்பட்டிருக்கேன், பிராய்லர் கோழி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ப்ரொக்கோலி அப்படின்னு கேட்டா, இந்த காலிஃபிளவர் மாதிரியே இருக்குப்பா, ஆனா அது கோழிங்கிறாங்க. ஒரு படத்துல கூட வரும், இந்த அடிமுறைன்னு ஒரு சண்டை நடக்கும் பாத்தீங்களா, ஃபைட்டு, தனுஷ் நடிச்ச படம், அதுல கூட ஒரு ஹீரோயின் ப்ரொக்கோலின்னு கேக்குறான். உண்மையிலே நான் வந்து அந்த கடையில போய் வாங்கிட்டு இருக்கும்போது, அக்கா ப்ரொக்கோலி இருக்கா அப்படின்னு சொன்னோம். இல்லப்பா, நீ சொல்லி வைக்கணும், அப்பதான் நான் மாட்டுத்தாவணியில இருந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்ப மாட்டுத்தாவணியில கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அடிச்சு பிடிச்சு காய்கறி மார்க்கெட் மாட்டுத்தாவணிக்கே போயிட்டேன். அங்க அவ்வளவு வச்சிருக்காங்கப்பா ப்ரொக்கோலி. அது காலிஃபிளவர் மாதிரியே தான் இருந்துச்சு, ஆனா நிறைய நியூட்ரிஷன் தான். ஸோ இது எங்க இருந்து வருது, ஏன் இந்த கதை சொன்னேன்னா, இறக்குமதி ஃபாரின்ல இருந்து வருது, இல்லைன்னா வேற மாநிலத்துல இருந்து வருது. ஃபாரின்ல இருக்காது, வேற மாநிலத்துல இருந்து, வேற ஏதோ ஒரு பகுதியில இருந்து கொண்டு வர்றாங்க, இறக்குமதி செய்யறாங்களா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு மாற்றம், ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்ல. இப்ப ஸ்டாக் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ கடையில வரணும், உற்பத்தி செய்யணும், இறக்குமதி, இருப்பு மாற்றம், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் தன்மைக்கானது. ஓகேங்களா. அந்த அக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, நான் அந்த கடையில போகும்போது, என்னப்பா ப்ரொக்கோலியா, நீ நேத்தே சொல்லியிருக்கணும், அப்பதான் நான் கொண்டு வருவேன்னு சொன்னாங்கல்ல. ஓகே, சோ அதுதான் வந்து இருப்பு மாற்றம். ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அணுகலை. ஓகேங்களா. அதாவது உணவுக்காக அணுகலை உறுதி செய்வதற்கு எந்த காரணி முக்கியமானது? அக்சஸுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பர்ச்சேசிங் பவர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அதாவது இப்ப நீங்க எல்லாருமே அந்த நிலையை கடந்து வரணும். நான் அந்த நிலையை கடந்து வந்தேன், திருப்பி அந்த நிலைக்கே போயிட்டேன் அப்படிங்கிறது பரிதாபமான விஷயம். ஓகே. பையன் வந்து கேட்பான், ஏதோ ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கடைக்கு போறோம், அப்ப டக்குன்னு வந்து பையன் கேட்பான், டாடி அந்த இது கொடு டாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு கேட்டா கிண்டர் ஜாய் அந்த மாதிரி இருக்கும். 30 ரூபாயா 40 ரூபான்னு சொல்றான். நான் அந்த அந்த முட்டையை பார்த்தாலே வேணான்னு சொல்லிடுவேன். ஆனா ஒரு தடவையாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனா வந்து அதை 30 ரூபாய்க்கு நான் வேற ஏதாவது வாங்கிடுவேன்ல வீட்டுக்கானது. ஓகே. ஒரு 23 ரூபாய்க்கு வந்து ஆவின் பால் பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் வாங்கிடுவோம். ஸோ அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கிண்டர் ஜாய் வேணுமா அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்ப என்னோட பர்ச்சேசிங் பவர் அடிபட்டு போச்சு. ஓகேங்களா. இதே மாதிரிதான் வந்து நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, அங்க வந்து ஒரு பொம்மையை பார்த்துருப்பாங்க பசங்க, அது வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வாங்கி தர முடியாம போயிருக்கும். அந்த இது பாக்கெட் பார்த்துருப்பீங்க, அது வந்து 600 ரூபான்னு போட்டிருக்கும், பேட்டரி 3 பேட்டரி. நான் என்ன யோசிப்பேன்னா, 600 வாங்குறது கூட பெருசு கிடையாது, அந்த 3 பேட்டரி இல்லைன்னா 4 பேட்டரி பார்க்கும்போது தான் இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியும் வந்து 20 ரூபா 20 ரூபான்னு சொல்றாங்க, 18 ரூபா பக்கத்துல இருக்கும். ஓகே, 20 ரூபா பக்கத்துல சொல்றாங்க. ஸோ நான் வந்து அந்த 4 பேட்டரி போடுறதுக்குள்ளே ஒரு வாரம் தான் வரும், அப்புறம் போயிடும். ஸோ இது வந்து வாங்கின விலையை விட அந்த பேட்டரியோட விலை அதிகமாயிருதியா. ஸோ அதனாலயே நான் வந்து டக்குன்னு ஓடி வந்துருவேன், பையனை தூக்கிட்டு, ஓடுற பிறா ஒரு ஓட்டத்தை, போலீஸ் ட்ரைனிங்ல கூட அந்த ஓட்டம் போடலையா, அந்த மாதிரி ஓடி வந்துருவேன். ஸோ என்னோட வாங்கும் திறன் அங்க அடியாகுதா. ஸோ அப்ப அணுகலை அப்படின்னு சொல்லும் போது வாங்கும் திறன். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசுல ஏற்கனவே கிடைச்சிச்சு, விட்டுட்டேன். ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்னோட ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அப்ப அந்த ஏதோ ஒரு எக்ஸாம்ல குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 80,000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து நான் பார்க்கவே மாட்டேன். ஓகேயா. ஸோ இல்லை ஒரு வேற ஏதாவது ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த பொம்மை தானே வாங்கிக்கோடா, கிண்டர் ஜாய் தானே, நான் கடையவே வாங்கி தரேன்டா. புரியுதா உங்களுக்கு? இப்ப அணுகலை அப்படின்னு சொல்லும் போது வாங்கும் திறன் எப்ப இருக்கும்னா வேலை வாய்ப்பு சரியா இருக்கும் போதுதான். இப்பவே உறுதியாக இருங்க மக்களே, நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும் போது விஏஓ, குரூப் 4, குரூப் 2 அப்படின்னு இருங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறதே ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், கும்பா குட்டி ஆயிரும். ஸோ பாத்துக்கோங்க மக்களே. ஸோ நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், புரிதலுக்காகவும் சேர்த்து சொல்றேன். ரைட். அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட், இது வந்து பாருங்க, உறிஞ்சுதல் இல்லைன்னா உணவை எடுத்துக்கொள்ளுதல் என்பது எது கீழே வரும் அப்படின்னு கேட்டா, நுகரப்படும் ஊட்டச்சத்துக்களை
உயிரியல் ரீதியாக பயன்படுத்த உடல் திறன் இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்சர்ப்ஷன் கீழே இருக்கிறோம். ஸோ அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது கிரிட்டிக்கல் ஃபார் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி எது கீழே வருதுன்னா, இது கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் டிரான்ஸ்லேட் இன்டு ஹெல்த் பெனிஃபிட். நுகரப்படும் உணவு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளாக நம்ம சாப்பிடுறது அது சத்தா மாறணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. இது மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் புரிதலுக்காக இந்த கேள்வி எல்லாம் வச்சிருக்கோம். இது எல்லாமே புரிதலுக்காக வைக்கப்பட்ட கேள்வி. கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வராது. கொஸ்டின் மோஸ்ட்லி எது வரும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சிலது சொல்லியிருப்பேன். அந்த 3 சேர்த்து வந்துச்சு பாத்தீங்களா, இது வந்து கேள்வியா வரும். அதெல்லாமே புரிதலுக்காக, உங்களுடைய புரிதலுக்காக வைக்கக்கூடிய கேள்விப்பா. இது எல்லாமே ஒவ்வொரு 100 கேள்வி கேட்குறான், 100 கேள்வியுமே வரும்னு எல்லாம் இல்ல. அதுல புரிதலோட, ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன, ஜூஸ் மாதிரி நீங்க வந்து இந்த லெசனை படிச்சிடணும், அதுக்காகத்தான். ரைட், இப்ப 11வது கேள்வி பாருங்க. So what was Indian primarily challenge regard food grains immediate after independence? சுதந்திரத்துக்கு பிறகு உடனடியாக உணவு தானியங்கள் தொடர்பாக இந்தியாவில் முதன்மையான சவால் என்ன அப்படின்னு கேட்டா, சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொரண்டிட்டாங்க, போயிட்டாங்க. இங்க என்ன இருக்கும், எதுவுமே இல்ல. சோ நம்ம வந்து வேற நாட்டை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை. சோ அதனாலதான் முதலாவது 5 ஆண்டு திட்டத்துல அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருந்துச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய முதன்மை நோக்கம். சோ அப்ப தொடர்ச்சியான வறட்சி காரணமாக உணவு இறக்குமதியை சார்ந்து இருந்தது. பாத்தீங்களா? சோ அந்த டயத்துலதான் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டது வறட்சி காரணமாக. இங்க பாருங்க, இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. PL 480 போன்ற இறக்குமதிகளை சார்ந்தது. அது என்ன PL 480 தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சார் அது PL 480னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அது அந்த இதுல படிச்சிருந்தா தெரியும். அக்ரிகல்ச்சர் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஆக்ட் படி அமெரிக்காவில இருந்து வரும் பாத்தீங்களா ஒரு சில ரகங்கள், கோதுமை அந்த மாதிரி இதெல்லாம், அதுதான் இங்க சொல்றாங்க. யூஎஸ் எய்டு பத்தி தான் இங்க வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பிரைமரிலி அது என்ன அப்படின்னு கேட்டா, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் ஆயிருக்கும் பாத்தீங்களா யூஎஸ்ல. அதை வந்து நம்ம மோஸ்ட்லி அமெரிக்காவை நம்பியே இருந்தோம். இப்ப சாப்பாட்டுக்காக அமெரிக்காவை நம்பி இருந்தோமா? என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டா, அதான் நிலைமை. பிரிட்டிஷ் வந்து நம்மள அடிமை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த அமெரிக்காரங்கிட்ட இந்த PL 480 அப்படின்னு ஒரு ஸ்கீம், அது கீழே போக வேண்டியதா போயிடுச்சு. PL 480னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க எழுதுறேன், பப்ளிக் லா 480. இது இப்ப நான் சொல்றது இது கொஸ்டினா கேட்பாங்க கண்ணா, அதனால எழுதிக்கோங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உணவு பாதுகாப்புக்காக அமெரிக்காவில் 1954 வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கோதுமை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணோம். ஓகேங்களா? அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர்ல அங்க வந்து விவசாயம் இருக்கும்ல அமெரிக்காவில், நம்மளோட பெரிய நாடுப்பா. விவசாயத்தில் அமெரிக்கா இன்னைக்கும் கூட நம்மளோட பெரிய நாடு. ஓகேங்களா? ஏன்னா வந்து வெறும் 30 கோடி மக்கள் தான் அங்க இருக்கா, 35 கோடி பக்கத்துல தான் இருப்பாங்க மக்கள் தொகை. வெளிநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் சேர்த்தும் அவ்வளவுதான் வருது. ஓகே, ஆனா அந்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நிலப்பரப்பை விட ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அப்ப விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கும்? அவன் பக்காவா விவசாயத்தை பண்ணிருக்கான். இப்ப மைக்ரோசாஃப்ட் ஓனர் இருக்காருல்ல, பில்கேட்ஸ், அவர் வந்து சாஃப்ட்வேர் உற்பத்தி எல்லாம் பண்றதே இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா சத்ய நாதலா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஒரு பேரளவுக்கு ஓனரா இருந்துட்டு அவர் விவசாயம் பண்ண போயிட்டாரு. தெரியுமா? அவர் விவசாயி. இப்ப மைக்ரோசாஃப்டோடைய ஓனரா இருந்த பில்கேட்ஸ் வந்து இப்ப விவசாயி. நம்புவீங்களா? ஏன்னா 1990 95 வாக்குல சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரா இருந்துச்சு. ஆனா இப்ப 2025 2020க்கு அப்புறம் அந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் தான் பெரிய பிசினஸ். யோசிச்சுக்கோங்கப்பா. யாரெல்லாம் வந்து குரூப் 4 குரூப் 2ல ஆகி அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துல ஏதாவது உங்களால பண்ண முடியும்னா பண்ணுங்க, விவசாயத்தை கைவிட்டுறாதீங்கப்பா. சரி, அடுத்தது 12வது கேள்வி. விச் ப்ரோக்ராம் மார்க்டு இந்தியா ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது உணவு தன்னிறைவை நோக்கி இந்தியா வந்து போயிருக்குப்பா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டா, இந்த பசுமை புரட்சி, டாக்டர் MS சுவாமிநாதன். ஓகேங்களா? சோ இது ஹை ஈல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய விதைகள். இது அந்த டயத்துல நமக்கு தேவைப்பட்டுச்சு.
அந்த டயத்துல நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா. மெக்சிகோல இருந்து வந்தது இந்த என்ன சொல்ல, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகேங்களா. வேர்ல்டு லெவல் அப்படின்னு சொல்லும் போது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஓகேங்களா. நார்மன் போர்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இங்க எழுதுறேன்ல, எழுதிக்கோங்க. என்னுடைய ஃபேவரட்டான தெய்வம் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நம்மாழ்வார் ஐயா வந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இவரும். இவர் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. மெக்சிகோல பண்ணியிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு லெவல்ல வந்து நார்மன் போர்லாங் இவர் தான். இந்தியாவுக்குன்னு சொல்லும் போது சில மரபணு மாற்றப்பட்ட ஹைல்டு வெரைட்டி கொண்டு வந்தாங்க. இது நல்லதான்னு கேட்டா அந்த டயத்துல தேவைப்பட்டது. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம்ல. நீ ஒரு 30 வருஷம் கழிச்சு கேன்சர்ல செத்து போவேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இப்ப நீ உயிரோட இருக்கணும்ல, அதுக்கு சாப்பாடு முக்கியம். நான் வழியோட சொல்லிட்டு இருக்கேன். இதற்கு பின்பு பெரிய தீசிஸ் ஒர்க் நானே பண்ணியிருக்கேன்ப்பா. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமாக இந்த உணவு தானியம் பத்தியும் சரி, இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் சாரை நான் எத்தனை தடவை நான் திட்டினேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ரொம்ப மண்ணை மலடாக்கும் சில விஷயத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. சி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அப்ப இருந்தாரு. அவர் போக மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலாக டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஐயா வந்து போனாரு பிலிப்பைன்ஸுக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் அது வந்து நடந்துச்சு. IR8 IR18 எல்லாம் சொல்றாங்கல்ல. IRனா இன்டர்நேஷனல் ரைஸ்னு அர்த்தம். IR8 16 அப்படின்னு சொல்றாங்கல்ல. IRனா இன்டர்நேஷனல் ரைஸ். ஓகேங்களா. ஸோ அதுல இருந்தா வந்துச்சு. ஸோ அது அந்த டயத்துல தேவைப்பட்டது. ரைட். ஸோ இப்போ பசுமை புரட்சின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் ரெவல்யூஷன் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. நம்ம தனியா இருக்கும்போது பேசுவோம். ஒரு டம்ளர் பால் கூட வந்து கெடுதி தான். நிறைய வந்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தமாக பேசணும்னா, என்ன சார் சொல்றீங்க, பால் விஷமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா, பழைய தமிழ் புக்கு போய் பாருங்க. பழைய தமிழ் புக்ல பால் விடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பாலை வந்து சும்மா சாப்பிடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய கருத்தை சொல்ல விரும்பல. ஸோ 13வது கேள்வி பார்த்துடலாம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ப்ரொக்யூரிங் கிரெயின் அட் MSP. MSP பத்தி கண்டிப்பா இந்த தடவை கேட்பாங்க. MSP பத்தி குரூப் 1 லெவல்ல இந்த தடவை வரும்பா. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தானியங்களை கொள்முதல் செய்து அதை வந்து பாத்தீங்கன்னா இருப்புல பராமரிக்கிறது தான் FCI உடைய வேலை. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, which factor contribute least to increase food grain production post green revolution? பசுமை புரட்சிக்கு பிறகு உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க எந்த காரணி குறைவாக பங்களித்தது அப்படின்னு கேட்டா, நகரமயமாக்கல். இதுதான் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம், அதாவது ஹை ஈல்டு வெரைட்டியா இருக்கட்டும், ஃபெர்டிலைசர், அதுவும் இங்க பாருங்க எவ்வளவு ஃபெர்டிலைசர் போடாம அந்த ஹை ஈல்டு சீடு வந்து வளரவே வளராது. அப்ப அந்த ஃபெர்டிலைசர் போட்டா என்ன ஆகும், மண்ணெல்லாம் மலடாகி போயிடும். ஓகேங்களா. அண்ட் சொசைட்டில இருந்து கோஆபரேட்டிவ் அங்க கொடுக்கக்கூடிய கடன், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து 14வது கேள்வி. 15வது கேள்வி பாருங்க. MSPனா என்ன, MSP உடைய நோக்கம் என்ன? ஓகேங்களா. இது வந்து விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையில் பெறுவதை உறுதி செய்தல். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு பெரிய நிலத்துல தக்காளி போடுறாங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் தனி மார்க்கெட், பிரைவேட் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கும். ஓகேயா. ஸோ PRI நான் இங்க போடுறேன். இது வந்து பப்ளிக் கவர்மெண்டோடையது. பிபின்னு போட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நான் கவர்மெண்ட்னு போடுறேன். ஓகே. இங்க கவர்மெண்ட், இங்க பிரைவேட். ஓகேங்களா. கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விவசாயிகள் இருக்காங்கல்ல, ஒரு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, 100 rupees. இதை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு 100 rupees வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து என்ன சொல்ல, இங்க பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா அதே இது வந்து 150 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா விலை போகும். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து 100 ரூபாய்க்கு 105 ரூபாய்க்கு எடுத்துக்குவான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நஷ்டம் வராது, ஆனா லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இங்க பிரைவேட் எடுத்துக்கணும்ல, எடுத்துக்க மாட்டான். ஓகேங்களா. இது ஒரு தனி கான்செப்ட். நான் ஃபுல்லா நடத்துறேன். MSPனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா நடத்துறேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ சப்போஸ் இது 100 ரூபாய் இல்லாம உங்களுக்கு செலவானது 100 ரூபாய். ஓகேங்களா. ஆனா சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மார்க்கெட்ல போனா கூட வெறும் 80 ரூபாய் அப்படின்னா,
கவர்மெண்ட் 105 ரூபாய்க்கு எடுத்துக்கும். இப்ப பாருங்க விவசாயிக்கு நஷ்டம் ஆகல. புரியுதா? இந்த நிலையை நீங்க பார்க்கணும். நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு 105 ரூபாய்க்கு அவன் எடுத்துக்குவான். ஆனா உங்களுக்கு செலவாயிருக்கிறது 100 ரூபா, 5 ரூபா தான் லாபம். ஒரு உதாரணத்துக்கு 100, 5, 150 வச்சா புரியணுங்கிறதுக்காக. சந்தை விலை 80 ரூபா இருந்துச்சுன்னா நஷ்டமாகும். அந்த நஷ்டத்தை கவர்மெண்ட் வந்து பார்த்தனா கொடுக்கும். இந்த இதுல இருந்துதான் இது பஃபர் மாதிரி இருக்கும். இங்க இருந்துதான் ரேஷன் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரும்பு சோன்சோ இதெல்லாம் பொங்கல் டயத்துக்கு வருது. ஸோ கரும்புக்கான ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குப்பா. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நடத்துறேன். ஏன்னா இப்ப நான் கான்செப்ட் குள்ள போனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். நம்ம வந்து கொஸ்டின் முடிக்க முடியாது. ரைட்? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப ரேஷன் கடை சொன்னேன்னா அடுத்து திருப்பி வருது பாருங்க. ஹவு டிட் தமிழ்நாடு பிடிஎஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்? தமிழ்நாட்டுடைய இந்த ரேஷன் கடை வந்து மற்ற மாநிலத்துல இருந்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் வந்து யூஸ் பண்றோம். டார்கெட் டிபிடிஎஸ் யூஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து பிடிஎஸ் யூஸ் பண்றோம். டிபிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இதைத்தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா சார்? இது என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு டயத்துல தான் சொல்லணும். இதெல்லாம் யூபிஎஸ்சி கான்செப்ட்ல வந்துருப்பா. குரூப் 4க்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? உலகளாவியதுதான் நம்மளுடைய விநியோக முறை வந்து இருக்கே தவிர்த்து இலக்கு வைக்கப்பட்டதல்ல. ஸோ அதனாலதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இந்த எப்படி தேசிய கொள்கை சொல்றாங்க அந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை. அதே போல ரேஷன் ஷாப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு அப்ப வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணாங்க, நாங்க ரைஸையும் கோதுமையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறோம். நீ வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு கொடுக்குற, நான் ஃப்ரீயாவே இத்தனை கிலோ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க செய்யறதை விட நாங்க அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீ எங்களுக்கு கீழே இறக்கி விடாத அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்எஃப்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? என்எஃப்எஸ்ஏனா என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ என்எஃப்எஸ்ஏ பார்க்காம நீங்க வந்து என்ன சொல்ல, இந்த கொஸ்டினை போனா நல்லா இருக்காது. நான் சொல்றதை மட்டும் எழுதிக்கோங்க. என்எஃப்எஸ்ஏனா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? என்எஃப்எஸ்ஏ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. இதன் கீழ் எத்தனை சதவீத கிராமப்புற குடும்பங்கள் முன்னுரிமை குடும்பங்கள் என்று உள்ளடக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா, 75% குடும்பங்கள் கிராமத்திலையும் 50% குடும்பங்கள் நகர்ப்புறத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி பேஸ் ஹவுஸ் ஹோல்டா பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்? இதுக்குதான் நான் வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். நீங்க பிடிஎஃப் ஆன்சரா வச்சுக்கிட்டா கூட நான் இந்த தகவல் எல்லாம் சொல்ல முடியுமா? இந்த தகவல் எல்லாம் வந்து வச்சோம்னா நல்லா இருக்குமா? ஓகே. ஸோ ஆனாலும் அடுத்தடுத்த கேள்வியில வரும் பாருங்க. ரைட்? பிடிஎஃப் மட்டுமே பத்தாதுப்பா, வீடியோவும் வேணும். ஸோ வீடியோ பாருங்க, நிறைய தகவல் இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு திரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்களா, ஏதாவது ஒண்ணு கொஸ்டின்ல கேட்பாங்கல்ல. நான் வளர்றது கூட கொஸ்டினா வரும்ல. வராதுன்னு சொல்லுவீங்களா? வரும்னா வரும்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றது ரைட்டு தான் சார், வரும் சார் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. முத்துகளாக இருப்பீங்க, தங்கமா இருப்பீங்க. ரைட்? சரி, அடுத்தது இது என்னப்பா தாங்கல் வருது? ஓகே, தாங்கல் பங்குகள், அது பஃபர் ஸ்டாக் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. தாங்கல் பங்குகள்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும் போது தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பஃபர் ஸ்டாக்னா தாங்கி இருப்பு. ஓகேங்களா? சோ அப்ப தாங்கி இருப்பு பற்றி எந்த அறிக்கை தவறாக இருக்கு? ஓகேங்களா? தே ப்ரொடியூஸ்ட் அட் மார்க்கெட் பிரைஸ். அதாவது எஃப்சிஐ வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தை விலையில் கொள்முதல் செய்யப்படுது அப்படின்னு வருமா? என்ன வராது. சந்தை விலையில் பண்ண மாட்டாங்க. அவங்க எம்எஸ்பியில தானே பண்ணுவாங்க. ஓகேங்களா? குறைந்தபட்ச ஆதரவு விலையில தான் வாங்கிக்குவாங்க. சந்தை விலையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு நான் வச்சிருக்கேன்னா அழிச்சிட்டேனான்னு தெரியல. எம்எஸ்பின்னு சொல்லும் போது உங்களுக்கு சரி அழிச்சிட்டேன் போல. அந்த 100 ரூபா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு போறது. எம்எஸ்பினா
இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல பண்ணியிருப்பாங்க. அவங்க சந்தை விலை அப்படிங்கிறது 150 ரூபா இருக்கும் பிரைவேட்ல விற்கிறது. ஓகேங்களா? ஸோ பட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? அவங்க வந்து இவங்க உங்களுடைய செலவு அப்படிங்கிறது 100 ரூபா ஆச்சு, அவன் 105 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். ஏன்னா எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அது. சப்போஸ் அதை விட கீழே போகுது, 80 ரூபாயா போகுதுன்னா இவனுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கை கொடுக்கும். தனியார்ல வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபான்னா எவன் விற்பான்? எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? எம்எஸ்பியில தான் வாங்கிக்குவாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிஎல் 400, அதாவது ஏற்கனவே வேற கொஸ்டின் நம்ம டீடைல் பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிஎல் 480னா என்ன அர்த்தம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பிஎல் 450ங்கிறது எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பான். ஆனா நான் தகவல் ஃபுல்லா சொல்லிட்டேன். பிஎல் 450னா என்ன பார்த்தோம்? பப்ளிக் லா. ஓகேங்களா? ஸோ இது வந்து அமெரிக்கால இருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஷார்டேஜ் ஆகும்போது நம்ம இம்போர்ட் பண்றோம். ஆனா இங்க அமெரிக்கான்லாம் நான் இங்க கொடுக்கல. பட் அமெரிக்காவோட சட்டம் அது. பிஎல் 480ங்கிறதே அமெரிக்காவுடைய சட்டம். சரி, இப்ப இந்திய உணவு உற்பத்தி அதிகரித்த போது எந்த துறை மிக குறைந்த வளர்ச்சியை கண்டது? உணவு உற்பத்தி அதிகமாகும் போதும் எது கம்மியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த வந்து வளர்ச்சி அடைய செய்யணும். அதுக்காகத்தான் எண்ணெய் வித்துக்களை வளர்ச்சி பண்றதுக்காக ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. அது என்ன புரட்சி? அது என்ன கலர்லப்பா இருக்கும்? நீங்க ஒரு 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 பாக்கெட்ல எண்ணெய் இருந்துச்சுன்னா அது என்ன கலர்ல இருக்கும்? அந்த கலரை சொல்லி புரட்சின்னு சொல்லுங்க, வந்துடும். ஓகேங்களா? நான் இப்படிதான் ஞாபகத்துல வச்சுட்டேன். இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் எந்த கலர்ல இருக்குன்னு பாருங்க, சாம்பல் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப கிரே ரெவல்யூஷன்னா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? அதே மாதிரி பிரவுன் கலர்ல தான் ஒரு சிலது இருக்கும். அப்ப பிரவுன் ரெவல்யூஷன்னா பழுப்பு புரட்சினா என்ன அர்த்தம்? பிரவுன் ரெவல்யூஷன். உருளைக்கிழங்கு ரவுண்டா இருக்கும் அப்படின்னு நான் ஞாபகத்துல வச்சுட்டேன். சோ அப்ப அதை வச்சு ரவுண்ட் ரெவல்யூஷன். வட்ட புரட்சினா என்ன அர்த்தம்? பிங்க் ரெவல்யூஷன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் அடுத்தடுத்து 8வது லெசன்ல உங்களுக்கு 11வது வகுப்பு 8வது லெசன் ஒன்று வரும். அதெல்லாம் நான் இன்னும் தெளிவா சொல்றேன். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஜியாகிரபிலையும் இந்த டேபிள் போட்டு காமிச்சிருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியாகிரபிலையும் அது பார்க்கலாம். இந்த புரட்சிங்கிறது நம்ம நிறைய தடவை பார்ப்போம். இங்க வேணாம், இங்க வந்து சின்னதா லைட்டா அப்படி தொட்டு தொடாம போயிருவோம். ஓகேங்களா? 21வது கேள்வி, பசுமை புரட்சி செயல்படுத்தப்படுவதற்கான முக்கிய விமர்சனம் என்ன? இது பாசன பகுதிகளுக்கு மட்டுமே பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி அவ்வளவு எழுத்துக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்துதான் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ரைட். விவசாய ஏற்றுமதியை அதிகரிப்பதன் நோக்கமாக கொண்டது 2018 அறிவிக்கப்பட்ட கொள்கை. அது என்ன கொள்கை? புதிய விவசாய கொள்கை, நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி 2018. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் கொஸ்டினா வந்திருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, வரும்பா. உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்ன? இது வந்து என்ன சொல்ல, ரேஷன் கடை உள்ளக்குள்ள வந்துடும். உணவு பாதுகாப்புடைய இதுல நியாயமான விலையில் தரமான பொருட்களை, தரமான பொருட்கள். சரி, நீங்க பருப்பு வாங்குனீங்களா இந்த தடவை? எப்படி இருந்துச்சு? சரி, இப்ப இந்த மாசம் பிறந்துருச்சுல்ல, 2ஆம் தேதி திருப்பி போவேன், பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பருப்பு விடுங்க, அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, எல்லா கிண்டலுக்கும் அப்பாற்பட்டதுதான் இது. தரமான பொருட்களை விநியோகித்தல். ஓகே, சோ இது வந்து பிடிஎஸ் மூலியமா வருது, ரேஷன் கடை மூலியமாக இது எடுக்கிறோம். கூட்டுறவு நிறுவனங்கள் மலிவு விலையில் பொருட்களை வாங்குவதன் மூலம் பொது விநியோக முறை நிறைவு செய்கின்றன. இப்படி நிறைய பேர்கிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கறத நடுவுல உட்காந்து ஒரு ஆட்டைய போடுறான் பாத்தியா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு மோசமான ஆளு. அது ஏதோ ஒண்ணு படுத்து இருக்கும், உயிரற்ற உடல் இருக்கும், அதன் வாயிலே சில அரிசிகள் மிஞ்சி இருக்கும், அந்த அரிசை கூட சுரண்டுவான் பாத்தியா, அவனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரைட். குரூப் 2ல கூட்டுறவுத்துறை இருக்கு, குரூப் 4லயும் இருக்கு. போனதுக்கு அப்புறம் யோசிச்சுக்கோங்க மக்களே. சரி, which state run 94% of its fair price shop through cooperative? நல்லா கவனிங்க. எந்த மாநிலம் அதன் நியாய விலைக்கடையில் 94% கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்துகிறதுன்னு கேட்டா தமிழ்நாடு தான். கேள்விப்பா, கேள்வி வரும்பா, இது எடுத்துக்கோங்க கொஸ்டின். அடுத்தது, வாட் வாஸ் இந்தியாஸ் ஆவரேஜ் ஃபுட் கிரெயின் ஈல்டு? கிலோ ஹெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 1950ல இந்தியாவுடைய சராசரி உணவு தானிய மகசூல் என்னன்னு கேட்டா ஒரு ஹெக்டருக்கு 547 கிலோ தான். எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, அவ்வளவு கம்மி. இப்ப இன்னைக்கு ரேட் எவ்வளவுன்னு பாக்கலாமா?
ஸோ இந்த அதாவது இது வந்து 1950, புரியுதா? ஸோ இப்போ 2024 எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வெறும் 547 கிலோ தான் ஒரு ஹெக்டருக்கு. இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், 25-25ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஹெக்டருக்கு 2525. யோசிச்சு பாருங்கப்பா, எவ்வளவு நம்ம வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் கிரீன் ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்ப வந்து உணவுல தன்னிறைவை அடைந்து விட்டோம். ஓகேங்களா? சரி, 26வது கேள்வி பாருங்க. 26, குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றிய எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்லயே நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சரியானது எது, தவறானது எது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா? ஸோ நான் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி எந்த யூடியூப் சேனலும் கொடுக்கல. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம்ல, இதை பயன்படுத்திக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர வர எங்களுக்கும் வந்து ஒரு பெருமையா இருக்கும். ஸோ நாங்களும் நிறைய கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி எதுன்னு கேட்டால் இந்த வியூஸ் தான். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கோட இந்த இந்த மாதிரி இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸோட. சரி, குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றி சரியானது எது அப்படின்னு கேட்டா, ஃபார்மர் மஸ்ட் செல், மஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை இங்க தமிழ்ல கொடுக்கல, பட் கட்டாயம்னு சேர்த்துக்கோங்க. மஸ்ட் அப்படிங்கிறது வருமானம் மோஸ்ட்லி வரவே வராது. எம்எஸ்பி அனௌன்ஸ்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடைக்கு பிறகு கிடையாது, ப்ரீ ஹார்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் கிடையாது. சரி, அதே மாதிரி ஃபார்மர்ஸ் கேன் செல் அபோவ் எம்எஸ்பி இன் ஓப்பர் மார்க்கெட், அதாவது விவசாயிகள் திறந்த சந்தைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட அதிகமாக விற்கலாம். ஆமா, இதான் நம்ம சொன்னோம்ல, 100 ரூபா இருக்கும் அவங்களுடைய செலவு எல்லாமே, 105 ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. அதை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல விற்கலாம், 150 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம், இல்ல அந்த பொருள் பொறுத்து விற்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வரும். குறைந்தபட்ச ஆதரவு விலை அரிசிக்கு மட்டுமே பொருந்தும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்குன்னு சில ப்ராடக்ட் இருக்கு. எம்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, இது ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அது இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்னென்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும்பா. ஓகேங்களா? நாட் ஒன்லி ஃபார் ரைஸ். ஓகேங்களா? மொத்தம் 20க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. 20, அதாவது 14 காரிஃப் கிராப்புக்கு இருக்கு, 6 ராபி கிராப்புக்கு இருக்கு, ஈவன் கமர்ஷியல் கிராப்புக்கு கூட ஒரு 2 கிராப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க. ஓகே, 2014-15 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பிக்கு வந்து நிறைய இது கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எம்எஸ்பி பத்தி ஒரு தனி கிளாஸே எடுக்கலாம், அவ்வளோ டீட்டெயில் இருக்கு. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எம்எஸ்பியில நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில குரூப் 4ல அங்கங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பிக்காக சில கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க, அதை பத்தி நான் இன்னொரு டயத்துல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, அப்ப சி மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது இங்க பாருங்க, முக்கியமான கேள்வி. இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு முக்கிய தூண்டுதல் என்ன? நம்ம கிட்ட அரிசி இல்ல, கோதுமை இல்ல, கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுட் சர்ப்ளஸ் வருமா, உணவு உபரி வருமா? இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுடைய பாப்புலேஷன் கம்மியாயிருச்சா? இல்ல. பொது விநியோக முறை ஒழித்தலா? இல்ல. வந்ததே பஞ்சத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க? இல்ல. ஸோ இந்த மூணுமே இல்லைன்னா இது மட்டும் தானே இருக்கும். நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டோம், பப்ளிக் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, அப்ப இதுதான் வரும். அண்டு முக்கியமானது பாருங்க, ஃபோர்டு ஃபவுண்டேஷன். ஃபோர்டுனா அந்த அவர் பேரே வந்து ராபர்ட் ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். எப்படி ராக்கர் ஃபெல்லர் ஃபவுண்டேஷனும் அந்த மாதிரிதான் ஃபோர்டுங்கிறது, நீங்க இந்த கார் கம்பெனி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான்ப்பா இதுவும். ஓகேங்களா? ஸோ ஒரு அமெரிக்கன் பிரைவேட் கம்பெனி ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் குடும்ப பேர் ஃபோர்டு. ஓகேங்களா? நிறைய இடத்துல அந்த ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹென்ரி ஃபோர்டு ஞாபகம் வந்துருச்சு, ஹென்ரி ஃபோர்டு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த ஹென்ரி ஃபோர்டு கம்பெனி தான் வியட்நாம் போரா இருக்கட்டும் மற்றும் சில போர்ல ஈடுபட்ட கம்பெனி இதுதான். இந்த ஃபோர்டுல இருந்து வந்ததுதான் டவ் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வியட்நாம் போர்ல ஈடுபட்டாங்க. நிறைய இது பத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருப்ப, கான்ட்ரவர்சி வந்து இருக்கு. குரூப் 4க்கு அது வேணாம்,
ஓகேங்களா. ஸோ நான்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சில சோப்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா போர்ல ஈடுபட்டவங்க. வியட்நாம் போர்ல எத்தனை கோடி மக்களை கொத்து கொத்தா கொன்னு இருப்பாங்க. அவன் கொண்டு வந்த சோப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணணுமா? என் சருமம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவனுடைய ரத்தத்துல இருந்து வந்ததெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். இது என் கொள்கை. ஸோ ரைட். ஸோ அப்போ ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட ஆதரவோட தான் இது வந்துச்சு. ஆனா இது மூலியமா தான் நம்ம நிறைய பேர் சாப்பிட செஞ்சோம் அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம். ரைட். ஹைல்டு வெரைட்டி திட்டங்களில் எந்த பயிர் கவனம் செலுத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பருப்பு. மற்றது எல்லாமே வரும். பருப்பு கவனம் செலுத்தப்படவில்லை. அதான் புக் படி. ஓகேங்களா. ஹவு டிட் என்எஃப்எஸ்ஏ, என்எஃப்எஸ்ஏனா ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த வருஷம்னு சொல்லிட்டேன். இம்பாக்ட் தமிழ்நாடு எக்ஸிஸ்டிங் பிடிஎஸ், தமிழ்நாட்டின் தற்போதைய பொது விநியோக முறையை என்எஃப்எஸ்ஏ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எவ்வாறு பாதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்எஸ்ஏ ஏற்றுக்கொள்ளும் போது உலகளாவிய கவரேஜை பராமரிக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யூனிவர்சல் கவரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஃப்ரீயாவே வந்து அரிசி கொடுக்குறோம். அரிசி கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அரிசி கார்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இலவசம் தான். ஆனா அவங்க வந்து யூனிவர்சல் லெவல்ல இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நான் ஏற்கனவே இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேன்ல, அதே நிகழ்வு தான். நம்ம தமிழ்நாட்டுல ஃப்ரீயா கொடுக்குறோம். நீ என்ன அண்ணா கொண்டு வந்த அந்த டயத்துல கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ரைட். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படிங்கிற அந்த டயத்துல கொண்டு வந்ததெல்லாம் இப்ப கொண்டு வரணும்னு சொல்றான். ரைட். அடுத்தது இடையக பங்குகள்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பஃபர் ஸ்டாக்குக்கு தமிழ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன, தாங்கி இருப்பின் முதன்மையான நோக்கம் என்ன, பற்றாக்குறை பேரிடர் போது தாங்கியகங்களை விநியோகித்தல். அதுதான் வந்து பஃபர் ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு போகும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ பற்றாக்குறை டயத்துல ரேஷன் கடைங்கிறதே அதான், பஞ்சத்துக்காக பற்றாக்குறை டயத்துல கொண்டு வந்ததுதான். நடுவுல கொஞ்ச நாள் முன்னாடி பஞ்சமெல்லாம் போயிடுச்சுப்பா தமிழ்நாட்டுல, ரேஷன் கடையே வேணாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் கூட யோசிச்சாங்க. அம்மா இருக்கும்போது வந்து ரேஷன் கடையே வேண்டாமே எதுக்காக அப்படிலாம் யோசிச்ச சில மீட்டிங் எல்லாம் நடந்தது. ரைட். வாட் இஸ் பர்ச்சேசிங் பவர் பிரைமரிலி டிஃபைன்ட் அஸ், வாங்கும் திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட் நாணயத்தால் வாங்கக்கூடிய பொருள் சேவைகளுடைய அளவு. அதுதான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பர்ச்சேசிங் பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு வந்து ஐபோன் வாங்க முடியும், சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி தான் வாங்க முடியும், ஓப்போ விவோ தான் வாங்க முடியும். அதுவும் 12,000 ரூபா 15,000 ரூபா போன் தான் வாங்க முடியும். சிலரால வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்லயே ஹையர் அண்ட் ஐபோன் எல்லாம் வாங்க முடியும். ஒரு சிலரால கார் வாங்க முடியும், ஒரு சிலரால வந்து ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு பெரிய கார் வாங்க முடியும், போர்ஷே கார் வாங்க முடியும், லாம்போகினி வாங்க முடியும், இம்போர்ட் பண்ணி வாங்க முடியும். ஓகேங்களா. சிலரால இன்னைக்காவது ஒரு நாள் ஓகேங்களா கார்ல போக முடியும் சிலரால. அதுல எனக்கு பெருமை, கார்ல போகாது முடியுது. அதுவும் வந்து இந்த ஓலா இந்த மாதிரி இதெல்லாம் புக் பண்ணி கார்ல போக முடியும். சிலரால கார்ல போக கூட முடியாது, வேடிக்கை பார்க்க தான் முடியும். ஓகேங்களா. சோ நல்ல வேலை ஆண்டவன் வந்து நம்மளால போகிற அளவுக்காவது வச்சிருக்கானே, வாங்குற அளவுக்கு வைக்கல, போகிற அளவுக்கு வச்சிருக்கான். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ரைட். எந்த காரணி நேரடியாக வாங்கும் சக்தியை குறைக்காது, டஸ் நாட் டைரக்ட்லி ரெடியூஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு கேட்டா, அதிக விளைச்சல் இருந்துச்சுன்னா குறைக்காது. நான் தக்காளி வச்சு சொல்லிட்டேன்ல, அதிக விளைச்சல் இருக்கு அப்படின்னு கேட்டா 1 கிலோ 10 ரூபாய்க்கு இருக்கும். அப்ப உங்களுடைய இது சக்தி வந்து குறையுமா? 2 கிலோ எப்பயுமே வாங்கினா தாராளமா 2 கிலோ வாங்குவீங்க. ஓகே. அதுவே வந்து விலை குறையும் போது, உற்பத்தி குறையும் போது, உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, வாங்கும் சக்தி குறையும். ஓகேங்களா. உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னா விலை அதிகரிக்கும். விலை வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 80 ரூபா 90 ரூபா 120 போகும் தக்காளி. நீங்க என்ன பண்ணுவீங்க, 1/4 கிலோ இல்ல வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். வாங்கும் சக்தி குறையும், இல்லைன்னா வாங்கவே முடியாது. ஓகே. புரியுதா? புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்கப்பா. ரைட். ஹவு டஸ் ஓவர் பாப்புலேஷன் அஃபெக்ட் பர்ச்சேசிங் பவர் இன் இந்தியா, அதிக மக்கள் தொகை வந்து வாங்கும் சக்தியை எவ்வாறு பாதிக்குது அப்படின்னு கேட்டா, விகிதாச்சார விநியோகம் இல்லாமல் தேவையை அதிகரிப்பதன் மூலம் அது வந்து பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு வாங்குதல்
செய்யப்படும். ஸோ இதுதான் காரணம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. 1990 ஆரம்பிச்சு 95 குறிப்பா இந்திரா காந்தி அம்மா பீரியட்லாம் இது நிறைய பெருசா வளர்த்துச்சு. ஓகேங்களா. சஞ்சய் காந்தி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருந்தாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போக ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிட்டாரு. ரைட். ஸோ அதன் பிறகு ஃபேமிலி பிளானிங் கொஞ்சம் போச்சு, பெருசாவே நல்லாவே போச்சு. நீங்க 2010 வாக்குல எல்லாம் பாருங்க, இந்த ஃபேமிலி பிளானிங் பத்தி பெருசாவே இருக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட பெருசா கொடுக்கல. ஓகேங்களா. ஃபேமிலி பிளானிங் பத்தி கொடுக்காம ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் இவ்வளவு காலம் இருக்கணும், குறைந்தபட்சம் 2 வருஷம் கேப் விடுங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. 2 குழந்தை 3 குழந்தை அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. ஒரு குழந்தை, அதாவது உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை. அது ஆட்டோல ஏதோ ஒரு வசனம் எழுதியிருப்பாங்களப்பா, அது என்னன்னு மறந்து போச்சு. ஓகே. அந்த அளவுக்கு நமக்கேன் குழந்தை, நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர் அப்படின்னு மாறிச்சு. இப்ப நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஆனா கொண்டு வரல. ஓகேங்களா. ஸோ அப்ப பாப்புலேஷன் இஸ் குட். கரண்ட் சினாரியோ எக்கனாமி படி பார்த்தா பாப்புலேஷன் குட் தான். ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் பெருசு, படைவலாம். What happened to purchase power when price of essential good rise steadily? அதாவது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை சீராக உயரும் போது, அந்த காசெல்லாம் வந்து உயர்ந்துருச்சுன்னா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, கொரோனா டைம் ஞாபகம் இருக்கா, சீரா உயரும் போது வாங்கும் சக்தி என்ன ஆகும், குறைஞ்சிரும். அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்க. நாணய மதிப்பை மதிப்பிடுவதற்கு நாடுகளிடையே விலை நிலைகளை ஒப்பிடும் பொருளாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா PPP, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. எல்லா பிசினஸுக்கும் இது வந்து இது பொருந்தும்பா. PPPங்கிறது எல்லா பிசினஸுக்கும் பொருந்தும். சரி, ஒரு பிசினஸ் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வருதுனாலே அது வந்து பொருந்தும். ஈவன் ஸ்டார்லிங்க் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா ஏன் இந்த PPP பார்ப்பாங்க. ஓகே. 2019 ஆண்டில் PPP சரி செய்யப்பட்ட ஜிடிபி மூலம் எந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார தரவரிசைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா சைனா ஆர் சீனா. 2019 வறுமை ஏன் வாங்கும் சக்தியை விகிதாச்சாரமாக குறைக்குது அப்படின்னு கேட்டா, லோ இன்கம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் மோர் ஏர்னிங் ஆன் எசென்சியல். நிறைய இப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 சேலரி அப்படின்னா குரூப் 4 லெவல் சொல்றேன், 28,000 27,000 30,000 வச்சுக்கோங்க ரவுண்டா. அவங்க மோஸ்ட்லி கார் வாங்குறதுக்கோ வேற ஏதாவது வாங்குறதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா இல்ல, அத்தியாவசியத்துக்கே போயிடும். மருத்துவம், கல்வி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானு, அந்த மாதிரி இதுக்கே போயிடும். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 15,000 வரைக்கும் போயிடும். அதை தாண்டி சேவிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் பண்றதே இல்லை. பண்ணணும், பாதிக்கு பாதி சேவிங் பண்ணணும். ஸோ பண்றது இல்லை. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. குறைந்த வருமான குழுக்கள் வந்து பெரும்பாலான அந்த வருவாய் எல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கே போயிருது. குரூப் 4 விடுங்க, குரூப் அந்த எக்ஸாமே இல்லாம பிரைவேட்ல ஒர்க் பண்ணுவாங்க, 18,000 20,000 சேலரி இல்லை, அவங்களோட நிலையெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஓகே. தேவை இழுக்கும் பணவீக்கம் வாங்கும் சக்தியை எவ்வாறு பாதிக்குது, அதாவது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டா, அதிகரித்து வரும் தேவை விநியோகத்தை விட அதிகமாகிறது. இதுதான் காரணம், இதுதான் விலை உயரும். ஸோ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. we will discuss later. ஓகே. ஸோ நாணய மதிப்பை நிர்ணயித்தல், அதாவது பொருட்களின் விலை என்ன பங்கு வகிக்குது. ஓகேங்களா. ஸோ விலைகள் உயர்வது நாணயத்தின் வாங்கும் சக்தியை குறைக்கும். அந்த காலத்துல 100 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நிறைய விஷயம் வாங்கலாம். இப்ப 100 ரூபா இருந்துச்சுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் கூட போட முடியாது. அதுவே 103 ரூபா சொச்சம். ஓகேங்களா. 100 ரூபா இருந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து 20 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 43 ரூபா 44 ரூபாய்க்கெல்லாம் 1 லிட்டர் பெட்ரோலை நான் பார்த்துருக்கேன். எங்க அங்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போடும் போது 43 ரூபா ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாரு. 43 ரூபாவா? இப்பெல்லாம் கேட்டா 43 ரூபா தானா அப்படின்னு தோணும். ஸோ அப்ப 43ங்கிறதே அப்பெல்லாம் பெரிய அமௌண்டா இருந்துச்சு.
இப்ப வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்ப ஏன் மாறுது தெரியுதா? நாணய மதிப்பை நிர்ணயித்தல் வச்சுதான் பொருட்களுடைய விலை மற்றும் அதனுடைய பங்கு வந்து இருக்கும். ஏன்னா விலை உயர்வது நாணயத்தின் வாங்கும் சக்தியை குறைக்கும். ஏன்னா நாணயம் ஒரு ஒரு 100 ரூபா கொடுத்தா இவ்வளவு கிடைச்சது இப்ப கம்மியா மாறிடும். ஓகேங்களா? 100 ரூபா இருந்துச்சுன்னா இத்தனை கிலோ அரிசி வாங்கிடலாம்னு இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு கிலோ வாங்கினா பெரிய விஷயம். ஒன்னு இல்லைன்னா 1.5 கிலோ வாங்கலாம், அவ்வளவுதான். 60 ரூபா அரிசி வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால என்ன செய்ய 1.5 கிலோ பக்கத்துல தான் வாங்க முடியும். அதை தாண்டி வாங்க முடியாது. 1.5 கிலோ பக்கத்துல, ரைட்? அப்ப புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி பாருங்க. 40வது கேள்வி, which group most vulnerable to decline purchasing power parity? வாங்கும் சக்தி குறைந்து வருவதால் எந்த குழுக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு கேட்டா, நிலையான ஊதியத்தை சார்ந்து இருக்கும் கிராமப்புற ஏழைகளுக்கு தான். ரூரல் புவர் டிபெண்ட் ஆன் பிக்சடு வேஜ். இப்ப கவர்மெண்ட்ல அப்பப்ப வந்து அகவிலைப்படி உயர்வு அது உயர்வு எல்லாம் பண்றாங்கல்ல, ஏன்? இன்ஃபிளேஷன் சேஞ்ச் ஆகுது, அதுக்காக தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இது பிரைவேட்லயும் சம் ஹைக் இருக்கும், பட் நான் வந்து ஒரு கிராமத்துல அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம்னு சொல்லிடுவாங்க. உற்பத்தி பற்றாக்குறையை வாங்கும் சக்திக்கும் இடையிலான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டா, குறைக்கப்பட்ட விநியோக விலைகளை உயர்த்துகிறது, வாங்கும் சக்தியை குறைக்கிறது. சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால பர்ச்சேசிங் பவர் வில் ரெடியூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஷார்டேஜுக்கும் ட்ரிபிள் பிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே, இந்தியாவில் ட்ரிபிள் பி பற்றிய அறிக்கை என்ன கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, விச் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இது வந்து லோயர் லிவிங் காஸ்ட் தென் நாமினல் ஜிடிபி, இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம வந்து ரேங்க் பிஹைண்ட் ஜப்பான் ஜெர்மனானா இல்ல, நம்ம எல்லாம் ட்ரிபிள் பி இந்தியாவிலே, சாரி வேர்ல்டு லெவல்ல இந்தியா வந்து 3வது இடம். ஓகேங்களா? ட்ரிபிள் பி ரேங்க் போட்டு பாருங்களேன். ஓகே, இந்தியாவுடைய ரேங்க் வந்து போன வருஷத்துல பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கு. அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்து நம்ம தான், வாங்கும் சக்தி நமக்கு அதிகம். ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்காக நிறைய பேர் ஆர்வத்தோட இருக்கிறதுக்கான காரணம் இதுதான், ரைட்டா? ஸோ அப்ப இது வராது, ஃபர்ஸ்ட் இது வராது. அண்ட் ட்ரிபிள் பி கால்குலேஷன் இக்னோர் இன்ஃபிளேஷன் ஆனா இல்ல, நாட் இக்னோர். ஓகே, ட்ரிபிள் இந்தியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ட்ரிபிள் பி எக்கனாமி. வாய்ப்பே இல்லை, அதான் தேர்ட் ரேங்க்னு சொல்லியாச்சுல்ல. தேர்ட் ரேங்க் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வேர்ல்டு லெவல்ல. ஓகே, ஸோ ஈவன் 2018 இந்த புக்கு படி எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து டாப் 5க்குள்ள இருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரும், ஆப்ஷன் பி மட்டும் தான் ரைட். 43வது கேள்வி, செல்வ சமத்துவமின்மை வாங்கும் சக்தியை எவ்வாறு பாதிக்குது? இந்த வெல்த் இன்இக்வாலிட்டிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கு லிமிட் வச்சிரும். ஓகேங்களா? அதுதான் செல்வத்தின் தெரிவு ஏழை மக்களின் பொருட்களை அணுகுவதை கட்டுப்படுத்தும். எல்லாராலையுமே வந்து குறிப்பிட்ட சில விஷயம் வாங்க முடியாது. ஐபோன் எல்லாம் இன்னைக்கும் கனவு தான். அதான் அந்த ரூபா இருந்துச்சுன்னா நான் வந்து வேற ஏதாவது செல்வ மகள் திட்டம் அந்த மாதிரி போயிருவேன். பிள்ளைகளுக்கு ஸ்கூல், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். எது அது தேவையில்லாம அந்த வாங்குறது. பட் அது வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை தாண்டி நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அப்படிதான் நினைக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம கூட வாங்குறவன் இருக்கான். சண்டை போட்டதுதான் ஒரு சில ஷோல எல்லாம் பார்க்க முடியுது. சண்டை போட்டு ஐபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட். ஸோ எந்த கொள்கை நேரடியாக வாங்கும் சக்தியை மேம்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தினீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபிளேஷன் ஒரு லிமிட் லெவல்ல தான்ப்பா இன்ஃபிளேஷன் இருக்கணும். சுத்தமா இன்ஃபிளேஷன் கம்மியா இருந்தாலும் தப்பு. இன்ஃபிளேஷனே இல்லைன்னா growth இல்லைன்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன் கட்டுக்கடங்காம போச்சுன்னா அப்பயும் growth இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட். நாணயத்தின் மதிப்பு எதை சார்ந்தது? வாங்கும் சக்தி அடிப்படையில் நாணயத்தின் மதிப்பு அந்த குவாலிட்டி ஆஃப் குட் பொறுத்து இருக்கும். உள்நாட்டின் வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு பொறுத்து, குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ்னா பொருட்கள், சரக்கு. ஓகே, 2018 அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் புதிய விவசாய கொள்கையின் முதன்மையான காரணம் என்ன? முதன்மையான கவனம் என்ன? ஃபோக்கஸ் என்ன? ஓகே, ஸோ ரிமூவிங் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ அப்போ 2018க்கு முன்னாடி எல்லாம் ஏற்றுமதி செய்யறதுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப 2018 ஏன் நீக்கம் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால அப்பா நீங்க வந்து இது பண்ணலாம்ப்பா, ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி? ஓகே, பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் விவசாய கொள்கையின் நோக்கம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. நகர்ப்புற இடம்பெயர்வை ஊக்குவித்தல். இது உள்ள வரவே வராது. எல்லாமே நகர்ப்புறத்துக்கு போயிட்டாங்கன்னா விவசாயம் யார் பாக்குறது? சோ அதனாலதான் நான் கிராமத்துக்கு வந்துட்டேன். நகர்ப்புறத்திலிருந்து கிராமத்துக்கு வந்தவன் அப்படிங்கிற பட்டியல் யாராவது வச்சிருக்கீங்கன்னா என் பேரை சேர்த்துக்கோங்க. சிறு விவசாயிகளை ஆதரிக்க கொள்கை எவ்வாறு முன்மொழிகிறது? டஸ் பாலிசி ப்ரொபோஸ் டு சப்போர்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ்? ஒரு லேண்ட் ரிஃபார்ம் மூலியமா தான் இது பண்ண முடியும். நிறுவன கடன்கள் மற்றும் நில சீர்திருத்தம் மூலியமாக சிறு விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியும், கவர்மெண்டால பண்ண முடியும்னா அதுதான். அடுத்தது, ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டலை அதிகரிப்பதன் குறிக்கோள் என்ன? சிறிய நில உரிமையாளர்களை உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும். ஸோ அப்பதான் வந்து சின்ன சின்ன லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து அவனுடைய உற்பத்தியை வந்து மேக்சிமம் பண்ணுவாங்க. இது பண்ணா இது கிடைக்குதான்ப்பா, அது கிடைக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரைட், எல்லாமே புரிதலுக்காக. விவசாய கொள்கை எந்த சுற்றுச்சூழல் கவலையை நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு கேட்டா, இயற்கை வளங்களை இழிவுபடுத்துதலை நிவர்த்தி செய்கிறது. டீக்ரேடிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ அது வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் அட்ரஸ் பண்ணும். ஓகேங்களா? கொள்கையின் அதாவது இந்த பாலிசியை பத்தி, அக்ரி பாலிசி பத்தி கேட்கிறாங்க. என்ன அதிகாரத்துவ சீர்திருத்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா, கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு தடைகளை நீக்குதல். அப்ப இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கட்டும், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சொல்ல பெனிஃபிட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, விச் இன்புட் ப்ரொடக்டிவிட்டி ஸ்பெசிபிகலி டார்கெட்டட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்? ஹை ஈல்டு வெரைட்டி பத்தி கேட்டிருக்காங்க. எந்த உள்ளீட்டின் உற்பத்தி குறிப்பாக முன்னேற்றத்திற்கு இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா, நிறைய நீங்க வந்து இந்த அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாங்க. அந்த டயத்துல அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அது வந்து ஒரு பக்கம் நல்லது, பல பக்கம் கெட்டது. நம்மளையும் உடல் அளவுலையும் கேடுபடுத்தும். உயிர் வாழலாம், நல்லா இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி ஆகும். ஏன்னா மண்ணு நல்லா இருக்குமா? அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்கும். சின்ன சின்ன குருவிகள், ஏன் கண்ணுக்கே தெரியாது பாக்டீரியாவை கூட வந்து பார்த்தோன்னா அழிச்சிருப்போம்ப்பா இந்த ஹை ஈல்டு வெரைட்டினால. ஓகேங்களா? கொள்கை ஏன் சிறு குறு விவசாயிகளை மையமாக கொண்டு இருக்குன்னா, அவங்கதான் அதிகம். ஏன்னா இந்தியாவில் விவசாய நிலங்கள் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார், அவங்க தான் அதிகம். அதனால அவங்கள மையப்படுத்தி வருது. நிறைய நிலம் யார் வச்சிருக்காங்க? Which sector growth is linked to agriculture modernization in the policy? ஓகே, நவீனமயமாக்கலுடன் எந்த துறை வளர்ச்சியில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா, பால் மற்றும் மீன்வளம், பால் துறை மற்றும் மீன்வளத்துறை தான் இதுக்கு வந்து இருக்கு. ரைட். விதைப்பதற்கு முன் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிவிப்பதன் நோக்கம் என்ன? சொல்லிட்டோமா? ப்ரீ ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? அதாவது பிஃபோர் சிவிங், விதைக்கிறதுக்கு முன்னாடி. அங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? அது போஸ்ட் ஹார்வெஸ்டே கிடையாது, விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடும். அப்பதானே கவர்மெண்ட் வந்து பிக்சேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ விவசாயிகள் பயிர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் சூஸ்க்காக இது வழிவகை செய்யும். எப்பா இந்த இதுக்கு இவ்வளவு ரூபா தான்ப்பா, இந்த இதுக்கு இவ்வளவு ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இதுவும் ஒரு பக்கம் என்ன சொல்ல ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். விவசாய கொள்கைகள் இருந்த போதிலும் எந்த சவால் தொடர்கிறது அப்படின்னு கேட்டா, பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியை சார்ந்துதான் இருக்கணும். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் ஈவன் உக்ரைனை சார்ந்து நிறைய வந்து இருந்தோம். இப்ப உக்ரைன் வந்து இதாயிடுச்சா, ஸோ அப்போ வந்து எண்ணெய்னு சொல்றது குரூட் ஆயிலை பத்தி சொல்லல, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள், சன்ஃபிளவர் ஆயில் சொல்லுவோம்ல, அது எல்லாமே உக்ரைன்ல இருந்து தான் வர்றது. அது இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சுத்தமா நின்றுச்சு. How does the policy aim to check environmental degradation? சுற்றுச்சூழல் சீரழிவை தடுப்பதே இந்த கொள்கையின் நோக்கம். சரிங்களா? சீரழிவை தடுப்பதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த்ரோ சஸ்டைனபிள் பிராக்டிஸ், நிலையான இல்லைன்னா பழைய நடைமுறை போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா, உங்க டூத் பேஸ்ட்ல கரி இருக்கா, கார்பன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கறி வச்சுதான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், எலுமிச்சையும் உப்பையும் வச்சுதான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், பேஸ்டுக்கு மாற சொன்னது நீ, இப்ப திருப்பி இதுக்குள்ள வர சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப சாம்பல் அப்படின்னு சொல்றது வந்து, சாம்பல் பொரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இருக்கு? ஃபெர்டிலைசருக்காக இருக்கு. நாங்க வந்து தீ மூட்டி
அது அந்த சாம்பலை தான் நாங்க நீட்டா உரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் நீ ஃபெர்டிலைசர்னு கொண்டு வந்திருக்க. அதுக்கு புரட்சி வேற, சாம்பல் புரட்சினே வச்சுட்டேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து த்ரோ சஸ்டைனபிள் பிராக்டிஸ். ஓகே சரி, பல பரிமாண வறுமை குறியீடு MPI, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், எதை வந்து அளக்குறாங்க அப்படின்னு கேட்டா 3 விஷயம்: சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இந்த 3மே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 விஷயம் தான் மல்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு MPI, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை கொண்டு வந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டா UNDP அண்ட் OPHI. ஓகேங்களா? UNDP அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், OPHI அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த MPI உடைய ரேங்க் எவ்வளோன்னு பார்க்கணும்ல. ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்? மொத்தம் 109 நாடுகளை தரவரிசைப்படுத்துறாங்க. அதுல நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல 2024 ரேங்க் 66வது இடத்துல இந்தியா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, 66வது இடத்துல இந்தியா இருக்கு. மொத்தம் 109, 66ன்னு சொன்னா 109ல 66, 109 நாடுகள். நம்மளுடைய வேல்யூ என்ன தெரியுமா? இதுதான் நம்மளுடைய வேல்யூ. MPI உடைய நம்மளுடைய வேல்யூ என்னன்னா இதுதான். ஓகேயா? ஸோ இதை தாண்டி GPIன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? MPI பத்தி பார்க்கும்போது GPI பார்க்கணும். ஹங்கர் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரும். ஓகேங்களா? ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் அந்த 66வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல தான் வந்து நம்ம 66வது இடம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல, வெறும் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சிம்பிள் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பார்த்தா 126 போயிருச்சு நம்ம. ஓகேங்களா? நிறைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா. அது தனியாவே நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பத்தி கேட்பாங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பத்தி கேட்பாங்க. இப்படி நிறைய குறியீடுகள் வந்து இருக்கு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2023 நம்ம வந்து 111வது இடத்துல இருந்தோம். ஓகேங்களா? பிஎஸ் இண்டெக்ஸ் பத்தி பேசினேன்ல, 126வது இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம் 2023ல. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு டயத்துல பார்ப்போம். ரைட்டா? ஓகேங்களா? மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம வந்து 4வது இடம். மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 4வது இடத்துல இருக்கும். ராணுவ கட்டமைப்பில் வலுவாய்ந்த அந்த நாடுகள் பட்டியல்ல நம்ம 4th பிளேஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடி யார் யார் இருப்பாங்க? கண்டிப்பா அமெரிக்கா இருக்கும், ரஷ்யா, சைனா, இந்த 3 நாடுகள் இருக்கும். நம்ம 4வது இடத்துல இருக்கும். அடுத்த கேள்வி, 60வது கேள்வி, இந்த MPIல எது வராது அப்படின்னு கேட்டா ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், இது மட்டும் வராது. இதுதான் டெலிகிராம்ல கொஸ்டினா கேட்டிருந்தேன். அடுத்தது, தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் MPI அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டா, MPIனா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பா. பலதரப்பட்ட வறுமை குறியீடு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுல உயர், மிதமான, குறைந்த வறுமை அப்படின்னு வந்து வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வறுமையை ரொம்ப கம்மி பண்ண ஒரு மாநிலம். ஓகேங்களா? பாவர்ட்டி லோ ஸ்டேட், பாவர்ட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டாப் 5 வித் லோ MPI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் வந்து வறுமை கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சென்னையை விட கோயம்புத்தூர் போய் பாருங்க, ஈரோடு போய் பாருங்க, ராமநாதபுரத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய கார் எல்லாம் வந்து அங்கதான் இருக்கு. லாம்போகினில இருந்து நீங்க போர்ஷே 10 கார் இருக்கும். ரோல்ஸ் ராயஸ் எல்லாம் சும்மா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஊர் இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும். அடுத்தது 63வது கேள்வி,
வாட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் அக்கர் இன் தமிழ்நாடு பாவர்ட்டி ஆஃப்டர் 2005? 2005க்கு அப்புறம் வந்து அந்த வறுமையுடைய நிலை வந்து தமிழ்நாட்டுல எப்படி அப்படின்னு கேட்டா, வறுமை குறைப்பு வந்து இருந்துச்சு. அதுல நம்ம தமிழ்நாடு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அதாவது ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா சார் நாங்கெல்லாம் அதுக்குள்ள வரமாட்டோமானெல்லாம் கேட்டுறாதீங்க. பீகாரோட கம்பேர் பண்ணும்போது, ஏன் பீகாரை ஏன்பா கேரளாவோட கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம எல்லாம் நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கோம், நல்ல நிலையில் இருக்கும். ஸ்டேட்னா மாநிலம் இல்ல, நிலையில் இருக்கும். எம்பிஐயின் பராமரித்தல் ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை இறப்பு ஆகியவை அடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விச் டைமென்ஷன் ஆஃப் எம்பிஐ இன்க்ளூட்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் சைல்டு மொராலிட்டி? இது ரெண்டுமே வந்து ஹெல்த் அப்படிங்கிறது கீழே இது ரெண்டுமே வந்துடும். அப்போ வரும் எம்பிஐ, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், வாழ்க்கை தரநிலை பரிணாமத்தை எதை மதிப்பிடுகிறது? வாழ்க்கை இதுனா லிவிங் ஸ்டாண்டர்ட்னு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? காரு பங்களா அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கா, பாத்ரூம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க வீட்டுல வந்து கரண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ரெண்டும் அடிப்படைன்னு சொல்றாங்க. ரெண்டு அடிப்படை. இந்த அடிப்படையில இவன் வந்து கைய வச்சா ஸோ அதனாலதான் மின் இதை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கான அந்த டாரிஃப் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கேட்குற மாதிரி காணா. எந்த அரசு வந்தாலும் அதை அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணதான் செய்யறாங்க. ரைட். வறுமை ஏன் பல பரிமாணங்கள் என்று கருதப்படுகிறது? ஓகே, ஸோ இப்ப வறுமை வந்து உண்மையிலேயே வந்து மல்டி டைமென்ஷனல் தான். எப்படின்னு கேட்டா, இப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு சில யூடியூபர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் யாரையும் குறிப்பிட விரும்பல, சாப்பாடு செய்யறவங்க எல்லாம் சில சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏழையா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்ப நம்ம இந்தியாவையும் அமெரிக்காவையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா, அமெரிக்காவில் கார் இல்லாதவன் ஏழை. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவில் கார் ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா அவன் ஏழை. நம்ம இந்தியாவில் அப்படியா? மாறுது இல்ல. ஸோ அதனால அதுவும் ஒரு காரணமாக இங்க வைக்கப்படுது. ஆனா நம்ம சிலபஸ்ல வந்து என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறது 3 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை நிலை, இந்த 3ஐயும் வச்சு பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த எம்பிஐ ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எம்பிஐயில் கீழே 5 லோ பாட்டம் 5 இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதுன்னு பார்த்தோம்னா, டாப் லெவல்ல வந்து சென்னை பார்த்தோமா, பாட்டம்ல தர்மபுரியில அதிக அளவு வறுமை இருக்கு. உண்மைதாங்க. ஓகே, ஸோ தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அந்த அரியலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையா தான். சரி, அடுத்தது, வாட் கான்ட்ரிபியூட்டட் தமிழ்நாடுஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன் சக்சஸ்? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை வெற்றிக்கு என்ன பங்களித்தது அப்படின்னு கேட்டா, ஐசிடிஎஸ் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்கள் தான் வந்து இதுக்கு இது பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன ஐசிடிஎஸ் ஸ்கீம்? ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஸ்கீம்பா. ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. 1975 அது கொண்டு வந்தாங்க, தேசிய அளவில் கொண்டு வந்தாங்க. இது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். ஓகேங்களா? இது கீழே வந்து ஒரு 6 சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சத்துணவு திட்டம் எல்லாம் சொல்றாங்களப்பா, அது கீழே இது வரும்ப்பா. இல்ல ஷார்ட்டா சொன்னா ஐசிடிஎஸ். ஓகேங்களா? 69வது கேள்வி, எம்பிஐயில் கல்வி பற்றாக்குறையை எந்த குறியீட்டில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டா, 6 வருடங்களுக்கும் குறைவான படிப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வரும். fewer than 6 years of schooling, இதுதான் வரும். எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. பாரம்பரிய வறுமை அளவீடுகளிலிருந்து எம்பிஐ எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு கேட்டா, இது ஒன்றுடன் ஒன்று ஏற்படும் பற்றாக்குறைகளை மதிப்பிடுகிறது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். 71க்கு 72 பாருங்க, எந்த தமிழ்நாடு திட்டம் குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடை குறைக்க உதவியதுன்னு கேட்டா, எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம். ஊட்டச்சத்து உணவு திட்டம் சொல்லலாம், இல்ல சத்துணவு திட்டம். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து வேர்ல்ட் லெவல் ரொம்ப ஃபேமஸான ஏடிஎம் ஸ்கீம் அப்படின்னு கேட்டா, இந்த எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் தொட்டில் குழந்தை திட்டம்.
கேடில் பேபி ஸ்கீம். இந்த ரெண்டுமே வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். ஓகேங்களா, ஒபாமா லெவலுக்கு மாத்தினது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எம்பிஏயின் பள்ளி படிப்பு ஆண்டுகள் குறிகாட்டி எதை அலுவலிகிறது அப்படின்னு கேட்டா 6+ ஆண்டுகள் அப்படின்னு 6+ இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுதான் ஆன்சர் வரும். சரி, 73வது கேள்வி. தமிழ்நாட்டின் வறுமை ஒழிப்புக்காக எதிர்கால இலக்கு என்ன? வளர்ச்சி மாதிரியாக வறுமையை முற்றிலும் ஒழித்தல் வேண்டும். எராடிகேட்டிங் பாவர்ட்டி கம்ப்ளீட்லி அஸ் அ டெவலப்டு மாடல். ஸோ அப்போ மற்ற டெவலப் மாடலை பேஸ் பண்ணி அதை கொண்டு போறோம். ரைட், அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 1 2 3 4 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்தியாவின் ஊட்டச்சத்து நிலை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 4 ஸ்டேட்மெண்ட்ல 1 2 1 3 மட்டும் பாருங்க. 2015-16 கிராமப்புற பெண்கள் வந்து 27%, அதாவது இந்த வயசுக்குள்ள ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த வயசு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 to 49. இது வந்து என்ன சொல்ல, பேறுகால கொடுக்கக்கூடிய வயது, குழந்தை பெத்துக்கிறதுக்கான வயதுன்னு சொல்லலாம். 49 வயசு வரைக்குமா அப்படின்னு கேட்டா மெடிக்கலி அது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்ப 15ங்கிறது அது கீழே வருமா அப்படின்னு கேட்டா அஸ்பர் மெடிக்கலின்னு சொல்லிட்டேன். பட் சமுதாயத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் இல்லை. அண்ட் இந்த இது வந்து குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டா, இந்த டயத்துலதான் வந்து அவங்களுக்கு ரத்தப்போக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்து மெனோபாஸ் ஆயிடுவாங்க. ஆஃப்டர் 50 வந்து அது ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஆவரேஜ் தான் இந்த ஏஜ். ஆஃப்டர் 50+ வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு 56ல இருக்கும், சிலருக்கு 53, சிலருக்கெல்லாம் 48லயே மெனோபாஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு இது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அப்போ ரத்தம் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்? ஊட்டச்சத்து குறைபாடும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ஏஜை வந்து வச்சிருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. ரைட், இந்த ஏஜ் பார்த்தா உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அம்மா, தங்கச்சி, அக்கா இருக்கிறாங்கல்ல, மகள் இருக்கிறாங்கல்ல, ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அண்ட் இனப்பெருக்க வயது இங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. எனக்கு சொல்றது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, பட் இருந்தாலும் மாணவர்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்குவாங்க. வந்து அடல்ட் தான் எல்லாருமே. ஓகேங்களா, ஸோ 18- யாரும் இல்லை, 18+ தான் இந்த வகுப்பே. ஓகேங்களா, ஸோ ஏன்னா Group 4 தானே, Group 4 Group 1 Group 2 தானே, ஸோ அதனால 21+ தான் இருக்கணும். ஸோ ரைட், ஸோ இனப்பெருக்க வயது உடைய பெண்கள் 50%க்கும் அதிகமானோரை ரத்த சோகை பாதிக்கிறது. ஆமா, அப்ப இந்த 1 and 3 கரெக்ட் வருமா? கிராமப்புற குழந்தைகளை விட நகர்ப்புற குழந்தைகள் அதிக வளர்ச்சி குன்றியவர்களாக உள்ளனர். இதுக்கு ஏதாவது பெர்ஃபெக்ட் டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா இல்ல. ஓகேங்களா, ஸோ அது வந்து அது அந்தந்த இதை பொறுத்து மாறும். நகர்ப்புறங்களில் எடை குறைவாக இருப்பது அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆக்சுவலா கிராமத்துலதான் அதிகம் இருக்கான். ஓகேங்களா, ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ரைட், சரி, 75வது கேள்வி. வாட் பர்சன்டேஜ் ரூரல் சில்ட்ரன் 6 to 59 மாதங்கள், வருடம் கிடையாது. ஓகேங்களா, அது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க 750 மாதம் குழந்தை, அது 61 வயசு கிளவிடா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்ப 6 to 59 மாதங்கள்ல எத்தனை சதவீத வளர்ச்சி குன்றியவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா 41% வளர்ச்சி. ஹைட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க, வெயிட் இதெல்லாம் பார்ப்பாங்க. சரி, இந்தியாவின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படும் தமிழ்நாடு திட்டம் எது? இது ஒரு கேள்வியா? எம்ஜிஆர் உடைய திட்டம் தான், எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். ஈவன் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திலிருந்து அப்கிரேட் வெர்ஷன் தான் இது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, 77. தமிழ்நாட்டு ஊட்டச்சத்து தலை ஈடுகளில் தனித்துவமாகுவது என்ன? இன்டர்வென்ஷன்ல யூனிக்கானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்திய மாநிலங்கள்ல சுகாதாரம், ஊட்டச்சத்து அதுக்கு மட்டும் அதிகமா பட்ஜெட் ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுல. ஸோ இது வந்து யூனிக்கானது. சரிங்களா, ஹையஸ்ட் ஃபண்ட் வந்து நியூட்ரிஷியஸ்க்காக நம்ம வந்து ஒதுக்குறோம். ரைட், அடுத்தது இலவச அரிசியுடன் கூடிய உலகளாவிய பொது விநியோகம், யூனிவர்சல் பிடிஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது ரெண்டும் வரும், மற்ற ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தவறாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதனால 1 and 2 மட்டும்தான் வருது. 78வது கேள்வி.
எந்த குறியீட்டு எடை குறைந்த குழந்தைகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டா வயதுக்கு ஏற்ற எடை இல்லை, அதுதான். ஓகேங்களா? ஸோ அண்டர் வெயிட் அப்படிங்கிறது லோயர் வெயிட் ரிலேட்டிவ் டு ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஹவு மெனி அங்கன்வாடி சென்டர் ஆப்ரேட்டட் அண்டர் ஐசிடிஎஸ் இன் தமிழ்நாடு? அதாவது இது ரொம்ப முக்கியம். எத்தனை அங்கன்வாடி மையங்கள் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம புக்கு டேட்டா படி பாத்தீங்கன்னா சுமார் 50,000 பா. ஓகேங்களா? 50,501 கம்மி. 49,499 அங்கன்வாடி சென்டர். ஏடபிள்யூசி அப்படின்னு சொன்னா அங்கன்வாடி. இதுல மினி அங்கன்வாடியும் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 5,000 இது கொடுக்குறாங்க. 4,940 வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. ஓகே. ஸோ இந்த ஏடபிள்யூசி நீங்க பார்த்துருப்பீங்க, அங்கன்வாடியில குழந்தைகள் எல்லாம் விடும்போது பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈவன் இப்ப அதுக்கப்புறம் போஷான் அபியான் திட்டம்னு ஒண்ணு வருதுல்ல, அதுவும் இப்ப அங்கன்வாடி மையம் வழியாகத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஸோ இது வந்து பழைய டேட்டா, இந்த இது கேட்க மாட்டாங்க. இப்ப வந்து அதை தாண்டி நிறைய போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. சொல்ல இந்த நம்பர்ஸை தாண்டி நிறைய இருக்கு, நிறைய மாறிடுச்சு. ஓகேங்களா? இது 2018 டேட்டாவை தான் இங்க வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நெட்ல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அங்கன்வாடி தான் எனக்கு கிடைக்கல. அடுத்தது, தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து திட்டங்களில் கீழ் எந்த குழு சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டா நிறுவன ஊழியர்கள் உள்ள வர மாட்டாங்க. கார்பரேட் எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள இருக்க மாட்டாங்க. நியூட்ரியஸ் ப்ரோக்ராம் கீழே அவங்க ஏன் வரணும்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடைய இந்த ஸ்கீம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் தமிழ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பேன். 18,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்ல மாத்திக்கோங்கப்பா, 12,000 தானே இருக்கு. அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது 18,000 உயர்த்தி விட்டார். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் மாத்திக்கோங்க. இந்தியாவின் ரத்த சோகை பற்றிய எந்த அறிக்கை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களை விட நகர்ப்புற பெண்கள்ல இது அதிகம்னு சொல்லியிருக்காங்களா, இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த அனிமிக் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் விமென்ல அதிகமா இருக்கு. ரூரல்ல அதிகமா இருக்குப்பா. சரியான அவேர்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாத காரணத்தினால. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்பதன் இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா அனைத்து வகையான ஊட்டச்சத்து குறைபாடையும் நீக்குதல். இதுதான் அதனுடைய இலக்கு. ரைட். 84 பார்த்தாச்சு. 83. ஓகே, 83. அடுத்தது, 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தால் எந்த சேவை வழங்கப்படுது அப்படின்னு கேட்டா ஃப்ரீ ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி இதுக்காக பண்றாங்கப்பா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த கொஸ்டின் பாருங்க, 85. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இந்தியாவில் குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? கன்ஃபியூஷன் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இந்த கொஸ்டின் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஆனா ஈஸி தான். காம்ப்ளிகேட் நினைச்சீங்கன்னா இது காம்ப்ளிகேட், பட் ஈஸி. இதுக்கு வந்து நீங்க அந்த டாபிக் ஃபுல்லாமே படிச்சிருந்தா ஈஸி. ஓகேங்களா? ஸோ சைல்ட் மால் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் நீங்க எடுத்து பார்க்கணும். ஓகே, அந்த பிடிஎஃப்ல போய் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஐ திங்க் 3.6 நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட்ல தேர்டு எக்கனாமிக்ஸ்ல தேர்ட் எடுத்தீங்கன்னா அதுல 3.6 இருக்கும் பார்த்தீங்களா? அதுல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அங்க அந்த ஏரியாவில் போய் பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? ஸோ அப்ப கம்பேர் சைல்ட் மால் நியூட்ரிஷன் இன் ரூரல் வெர்சஸ் அர்பன், கிராமத்தையும் நகரத்தையும் ஒப்பிட்டு இவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது வளர்ச்சி குன்றியமை. ஓகேங்களா? வளர்ச்சி குறைவு, வளர்ச்சி குன்றியமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படி சொல்லி பாருங்க. அதுல அந்த வளர்ச்சி குன்றியமை ஸ்டண்டிங்ல வந்து யார் அதிகம், ரூரலா அர்பனா? ஓகேங்களா? இப்போ ரூரல்ல வந்து பாத்தீங்கன்னா
41% தான். புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அர்பன்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கும்போது அபவுட் 41% ஆஃப் ரூரல் அண்டு 31% வந்து அர்பன் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்கன்னா 316வது பக்கம். தமிழ் மீடியத்துல போய் பாத்தீங்கன்னா அது 3.6க்கு அப்புறம் போய் பாருங்க. நான் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ண சொல்றேன். 3.6 வந்து ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணீங்கன்னா 336வது பக்கம். அதுவும் 336 தான். இது 316 எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதுல வந்து கொடுத்துருப்பாங்க, தெளிவா இருக்கு. கிராமப்புறங்கள்ல சுமார் 41%, நகர்ப்புறங்கள்ல 31% குழந்தை வளர்ச்சி குன்றி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்ப எது கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்து கிராமப்புறத்துல அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இது வந்து கரெக்டா இருக்கு. அண்டர் வெயிட், அதாவது எடை குறைவு. ஓகேங்களா? ஸோ அப்ப அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எங்க, அதையும் அதே ஸ்டேட்மெண்ட்லயே நீங்க கீழே பாத்தீங்கன்னா வரும். அதே ஸ்டேட்மெண்ட்ல கீழே போய் பாருங்க, எடை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல மற்றொரு குறியீடாக குழந்தையிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக உள்ளனர். இது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 20% குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பாருங்க. அதுல வந்து அர்பனா இல்ல ரூரலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அங்க வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட்டேஜ் வாஸ் ஹையர் இன் ரூரல் ஏரியா. சரிங்களா? அண்டர் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரூரல்ல தான் அதிகம், இங்க வந்து அர்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு. அனிமிக்னா வந்து ரத்த சோகை. ஓகேங்களா? ஸோ ரத்த சோகை அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த புக் இதுல கொஸ்டின்ல. ஸோ அப்ப புக்ல போய் பாருங்க, ரத்த சோகை உடையவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 to 59 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிராமப்புறங்கள்ல 60% மற்றும் நகர்ப்புறங்கள்ல 56% சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்குல்ல 56, 60. ஸோ அதனால கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவல். கிட்டத்தட்ட சமம். ஸோ அதனால இது ரைட் ஆகுது. அண்ட் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றியமை அப்படிங்கிறதே எப்படி கொடுத்துருக்காங்க, அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இது ரைட்டா இருந்துச்சுன்னா இது தப்பா தான் இருக்கும். ஸோ அப்ப 4 கிடையாது, 2 கிடையாது, 1 and 3 மட்டும்தான். ஓகேங்களா? சிம்பிளா இது எல்லாமே நீங்க வந்து இந்த புக்ல, நான் புக்கோட இது கூட நான் எடுத்து காமிக்கிறேன். இது எல்லாமே இங்க இருந்துதான் நாங்க எடுத்திருக்கோம். தமிழ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் புக்ல இருந்து இங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதுல இருந்தா எடுத்திருக்கோம் நாங்க. ரைட்? உங்களுக்கு பார்த்தாலே வந்து பிரமிப்பா இருக்கும், என்ன சார் இப்படி எல்லாம் டீட்டெயில் எடுக்கிறீங்கன்னா அதான் கர்பதேஸ். அவ்வளவு டீட்டெயிலா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டிஎன்பிசி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 86வது கேள்வி. இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் ஏழைகளுக்கு இலவச சுகாதார சேவையை வழங்கும் திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். ஃபுல் புக் டேட்டா தான். அண்ட் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஆரோக்கிய நிலை அந்த மாதிரி அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். முதலமைச்சருடைய அந்த ஸ்கீம் தான், சீஃப் மினிஸ்டர் காம்பன்சேட்டிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நீங்களும் இதுல பயனாளராக இருந்திருக்கலாம் இல்ல இருந்து கொண்டு இருப்பீர்கள் நிகழ்காலத்துல. தமிழ்நாட்டின் பள்ளி சுகாதார திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரிவான பராமரிப்பு, இதுதான் வரும். ஓகே. சோ அடுத்தது, விச் ஸ்கீம் நாட் எ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நியூட்ரிஷன்? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுங்க. இது பயிர் காப்பீடு திட்டம். ஃபசல் பீமானாலே இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சோ அது எப்படி பிரதம மந்திரியுடைய இந்த திட்டம் எப்படி வந்து இதுக்குள்ள வரும்? இதுதான் வராது. மற்றபடி பாத்தீங்கன்னா NLER வரும், அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் ப்ரோக்ராம், தமிழ்நாடு INP, இது எல்லாமே வரக்கூடியது. 81வது கேள்வி, தமிழ்நாட்டின் ICDS ஏன் தேசிய அளவில் தனித்துவமா இருக்கு? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே வந்த கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கு. லார்ஜ் கவரேஜ் பண்ணிருக்கோம் நம்ம, அதுதான் வந்து இங்க ஃபோக்கஸ் பாயிண்டா வந்து இருக்கு. ரைட்? லார்ஜ் கவரேஜ் கிட்டத்தட்ட 54,439. எந்த மக்கள் தொகை
அதிக ரத்த சோகை பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கிராமப்புற குழந்தைகள் தான். கிராமப்புற குழந்தைகள் தான். அந்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்ல ஒரு ஒரு பிக்சர், அதுலயே பாருங்க கிராமப்புற குழந்தைகள் வந்து எவ்வளவு சதவீதம், 60%. நகர்ப்புற குழந்தைகள் வந்து 56%. ஓகேங்களா? சோ அப்போ இதுதான் வருது. சோ அதையும் நாங்க வந்து இங்க கொடுத்துட்டோம் பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல. ரைட்டா? அடுத்தது, ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதில் இடையக பங்குகள், அதாவது பஃபர் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பஃபர் ஸ்டாக்குடைய தமிழாக்கம் என்ன, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இது கொஞ்சம் தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கொஞ்சம் அந்த ஒன்னு அது டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க ஏதோ சம் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாற்ற சொல்லிடுறேன். ஓகேங்களா? தாங்கி இருப்புன்னு வரணும். ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டா, பற்றாக்குறையின் போது உணவு விநியோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க, நிலைப்படுத்தப்படும். அடுத்த கேள்வி 92வது கேள்வி, வாட் ஃபேக்டர்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அப்சர்ப்ஷன் இன் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து பயாலஜிக்கல் யூட்டிலைசேஷன் ஏற்கனவே பார்த்தது. ஸோ அதனால அது ஒரு 3 கொஸ்டின் மொத்தம் ரிப்பீட் ஆயிருக்குப்பா. நாட் டைரக்ட் ரிப்பீட், கொஞ்சம் லைட் சேஞ்சஸோட வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இது முக்கியமான கேள்விப்பா. ஓகேங்களா? மல்டி ஸ்டேட்மெண்ட்ல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்தில் தமிழ்நாட்டின் வெற்றிக்கு காரணம் என்ன? பல்துறை கொள்கை, எஸ், மல்டி செக்டரல் பாலிசிஸ் அண்ட் ஹை பட்ஜெட். இந்த ரெண்டுமே தனித்தனி கேள்வியா பார்த்தோமா இந்த ரெண்டும் வந்துடும். பால் பண்ணை திட்டங்களை விலக்குதல் வராது. எப்படி விலக்குதல் வரும்? ஓகேங்களா? அடுத்தது மையப்படுத்தப்பட்ட முடிவெடுத்துதல், மையப்படுத்தப்பட்டது கிடையாது. நம்ம வந்து அதிகார தளர்வு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மையப்படுத்தப்பட்ட இல்லாம டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறது அங்கன்வாடி ஊழியர்கள் மூலியமாக, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலியமா பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சக்சஸ் ஆனதுக்கான காரணம். ஸோ அதனால இந்த ரெண்டும் தப்பு. ரைட்? 93 கேள்விகள் பார்த்துருக்கோம்ப்பா. தொடர்ச்சியாக கேள்விகள் விடைகள் வீடியோ வர்றதுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் நாம் கலந்துக்கலாம். ஜெய்ஹிந்த்.